பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னது நம்ம சரிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா போய் கொண்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த உத்தரவு கொடுக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆமீன். அவர் நமக்கு என்னது, இந்த வழியில நீ போய்கொண்டிருக்க, ஆனாலும் உனக்கு என்னது, என்ன செய்வேன், உனக்கு ஒரு வழியை மாற்றுவேன். அந்த நம்பிக்கையில தானே போயிருப்பாரு. ஆமாவே இல்லையா? ஆண்டவருக்கு சரி வரல. இவன் ரொம்பவும் என்ன செஞ்சாரு, நெருக்கிட்டார். யாக்கோபு என்ன செஞ்சாரு? இப்ப உங்களுக்கு சில நேரங்கள்ல சில காரியத்துல தேவன் அனுமதிப்பார். உங்க குடும்பத்துல சில காரியத்துக்காக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களை கண்டிக்கிறவரோ உங்களை உரிமை பாராட்டிலோ கடினமாய் நடத்துகிற பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவார். ஆமீன், ஆமீன். அப்போ ஒரு அளவுக்கு தான் கணவனோ மனைவி யாரோ கை நீட்டுறதோ ஏதோ செய்யணும், ஒரு அளவுக்கு அதுக்கு மேல கை நீட்டிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை இறங்கி வராமின்னு சொல்லி நம்ம எல்லா இடங்களும் நீங்க பார்க்கலாம். ஆமீன். வேதங்களை வாசிக்கல, அதுதான் வேதத்தை தேடி தேடி வாசிக்கணும். தேவன் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன், ஆமீன். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. சரியா? 32:10 வாசித்து இந்த சாப்டர் முடிப்போம். அடியேனுக்கு ஆமீன். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? யாக்கோபு தைரியமாயிரு. யாக்கோபு என்னது? தைரியமாயிரு. வேற என்னது சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் உன்னோட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆமாவே இல்லை, இன்ஜெக்ஷன் போடல. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, அவங்க பிரசவம் பார்க்குற நேசமாரி என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் மூச்சை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஆமாம், அந்த மாதிரி தான் நெருக்கம், கற்ப வேதனை பிள்ளைகள் இத்தனை குடும்பங்களை நடத்தி கொண்டு, ஆனால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனால அவனால் என்ன செய்ய முடியவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுயாதீனத்தை என்ன செய்யறீங்க, அதில் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? திருமணம் முடிச்சு வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் எவ்வளோ ஆசையோட எவ்வளோ அபிலாஷையோடு வந்திருப்பீங்க. ஆனாலும் அதற்கு பிறகு வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் வருகிற நேரம் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாங்க, அவர் ஆதரிக்கிறார். ஆகவே சொன்னார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா உண்மைக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்க்கிறேன். நீங்க என்னை உயர்த்தி வைத்திருப்பதற்கு நான் எவ்வளவு வேணும் என்னது நான் பாத்திரன் அல்ல. நான் இங்கிருந்து போகிற நேரம் என்னது, வழியே தெரியாதபடிக்கு நான் போனேன். போகிற பொழுது என்னது, அவன் எனக்கு இந்த வழி என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா நான் வாழ்வாதாரத்துக்காக நான் போனேன், தப்பித்துக் கொள்வதற்காக நான்